இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே தனோ, என்னாச்சு? உன்னோட இந்த ஷர்ட்டை பார்த்ததும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஏன் கதிர், துபாய்க்கு போயும் எதுவும் செட் ஆகாம இங்க வந்து எவ்வளவு பிரச்சனைங்க, அவமானங்க. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா அட்லீஸ்ட் நீயாச்சும் நிம்மதியா இருந்திருப்பல்ல. ஹே, என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு நீதான் முக்கியம். உண்மையை சொல்லணும்னா நீதாண்டி எல்லாத்தையும் எனக்காக இழந்துட்டு வந்து நிக்கிற. நான் ஒரு அனாதை தானே. மாமா என்ன படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனதே பெரிய விஷயம். ஆனா நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே வசதியான சூழ்நிலையில. எவ்வளவு கஷ்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் நீ மட்டும் தான் என் கையை பிடிச்சிட்டு நிக்கிற. உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருக்க இந்த உசுறு மட்டும் தானே. நாம வாழ்ந்து காட்டணும்டா. அப்பா கிட்ட சொன்ன மாதிரி எப்படியாவது இன்னும் 6 மாசத்துல நாம முன்னேறி வாழ்ந்து காட்டணும். அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷமா இருக்கும் கதிர். கண்டிப்பா தானா. நாளைக்கே ஒரு புது வேலையை தேடுறேன். கையில ஒத்த பைசா இல்லாம நாம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆனா மனசுக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் கூட வீட்ல இருந்து டியூஷன் எடுக்கிறேன். பெரியம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறீங்களா? ஏண்டா டேய், வீடு என்ன நிலைமையில இருக்கு? தனாவும் அவ புருஷனும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. மொத்த பேருமா சேர்ந்து ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டாங்களேன்னு உன் பெரியப்பா பயங்கர கோவத்துல ரூம்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்ப இந்த வீட்டுல மறுபடியும் ஒரு பூகம்பம் வெடிக்குமோன்னு ஆள் ஆளுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் பசிக்குதா? போட அந்த பக்கம். பார்வதி, எதுக்கு இப்படி புள்ளைய போட்டு திட்டிட்டு இருக்க? அவனுக்கு என்ன சூழ்நிலை புரியும்? பாவம் சின்ன புள்ள, பசி தாங்க மாட்டான்ல. சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறான். என்ன சின்ன புள்ள? 7 கழுத வயசாகுது. சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கணும். பசிச்சாலும் அடக்கிக்கிட்டு தானே இருக்கணும். டேய், வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு போய் குடிச்சுக்கோ போ. அம்மா தாயே, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அம்மா, அவ தெரியாமையா பேசுறா? எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே தான் பேசுறா. டேய் போதுண்டா, நீ ஆரம்பிச்சிடாத. அப்போ உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும்? உங்க பெரியப்பா இன்னும் சாப்பிடல. நீ போய் அவர் ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பாரு. நானா? என் மேல அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு அத்தை. நான் போய் எப்படி? பாத்தியா, இதுக்கு தான் நான் சொன்னேன். உள்ள பிஸ்கெட் இருக்குது, அத போய் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோ. போடா. அப்போ நீ இருடா, நானே ரகுவை கூப்பிடுறேன். சினு, சினு, சினு. மாமா, சொல்லுங்க மாமா. அந்த கேஎஸ்ஜி காலேஜ்ல இருந்து 5000 கோட்டு தச்சு தர சொல்லி ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? என்ன ஆர்டர் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா மாமா, கான்வகேஷன் கோட் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? இல்ல மாமா, 5000 கோட்டுக்கான துணியை சப்ளை பண்ண முடியும். ஆனா 5000 கோட்டை அவங்க கேட்குற டைம்குள்ள தைச்சு கொடுக்கறது கஷ்டம் இல்லையா மாமா? அதுக்கான தையல்காரங்க, மெஷின் யூனிட்டு இதெல்லாம் எதுவுமே நம்மகிட்ட இல்லையே மாமா. அதனால தான் இது வேண்டான்னு சொல்லிட்டேன் மாமா. உனக்கு ஒரு வாய்ப்பு வருது, அது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்காம அதுல இருக்கிற பிரச்சனையை மட்டும் பாக்குறியடா. இப்படியே ஜவுளி கடையிலேயே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல, அப்படிதானே? ஏமாயா, இத பத்தி நீ உனக்கு எடுத்து சொல்லிருக்கலாம் இல்ல? பெரியப்பா, சீனு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியா? சொல்லலையா அவகிட்ட? ஒருவேளை தன்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டதால யார்கிட்டயும் சொல்லலையோ என்னமோ. ஏண்டா, அப்படிதானே? ஆமா அத்தை,
ஆனா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்னு பார்த்தனா 5 மிஷின் 10 மிஷின்னு போட்டு சின்ன சின்ன டெய்லருங்க பீஸ் ரேட்டுக்கு தைச்சு கொடுப்பாங்கல்ல. அதுல நல்லா தைக்கிற ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து 5000 கோட்டை பிரிச்சு தைக்க கொடுத்தா இப்படிங்கிறதுக்குள்ள தைச்சு கொடுத்துட மாட்டாங்க? நீயும் அவங்க கேட்ட நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம்ல. முடிச்சு கொடுத்துடலாம் தான். என்னடா இழுக்கிற? டேய், உன் மாமா சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனைய பாக்காதடா. கிடைச்சிருக்கிற வாய்ப்பா பாரு. ஆ சரிங்க அத்தை. மாயா, சொல்லுங்க பெரியப்பா. நீயும் சீனு கூட போய் இந்த ஆர்டரை எடுத்து அத அவன் முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண. ஆ சரிங்க பெரியப்பா. டேய் சீனு, பாத்தியா என் தங்கச்சிய? பிரச்சனையை பெருசா பாத்தியே, அதுக்கு சுலபமா வழி சொல்லிருச்சு பாரு. மாமா ஆ? அண்ணி என்ன சாதாரணமான ஆளுன்னு நினைச்சீங்களா? அவங்களுக்குள்ள ஒரு தொழிலதிபர் இருக்காங்கல்ல. ஆ. சிவா, அண்ணி நான் ஒன்னும் சும்மா பேச்சுக்கு உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். சரிங்க மாமா, நான் கண்டிப்பா போய் முடிச்சிடுறேன். என்னடி சொன்ன? சொத்த பிரிப்பியா? தனியா தொழில் பண்றதுக்கே நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சொத்த பிரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சொத்தை பிரிச்சுதாங்க ஆகணும். இல்லனா நீங்க காலத்துக்கும் உங்க அண்ணனுக்கு அடிமையா தான் இருப்பீங்க. உங்களால நானும் இந்த வீட்ல ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருக்குதுன்னு தான் பேரு. அதிகாரம் முழுக்க உங்க அண்ணன்கிட்ட தான் இருக்கு. என் அண்ணனுக்கு நான் ஒரு பிரியமான தம்பியா இருந்தா என்ன அடிமைன்னு சொல்லுவியா நீ? அடியே, அண்ணன் மனசுப்படி அண்ணி இத்தனை காலமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கடி. ஏய், உன்கிட்ட இந்த கொத்து சாவி வேணா இருக்கலாம், ஆனா எல்லாரையும் அரவணைச்சு அன்பு செலுத்துற புத்தி உனக்கு கிடையாதுடி. இந்த குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் பிரிச்சுட்டு போகணும்னு நினைச்சா யாரடி உன்னை மதிப்பா? இங்க பாரு, நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. சரியா? போதுங்க, யாரும் என்ன மதிக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு சொத்து பத்து இருந்தா என்னையும் ஆள நினைப்பாங்க, 100 பேர் தேடி வருவாங்க. நீங்க பாருங்க, நான் மாமா கிட்ட போய் சொத்து பிரிக்க சொல்லி கேட்க தான் போறேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி சொத்த பிரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை சொன்னா உன்னை அப்படியே. அம்மா அடிக்காதீங்கப்பா. உள்ள இருக்கானேன்னு பாக்குறேன். இல்ல இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க? கொல்லுவீங்களா? வாங்க வந்து கொல்லுங்க, அப்படி பாத்துடலாம். ச்சே, உன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. போடி.